தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் அறிவிப்பு, தேர்தல் அறிக்கை என அரசியல் களம் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் வாக்காளர்களின் எண்ண ஓட்டத்தை அறிந்து வருகிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து மக்களுடன் புதிய தலைமுறை பகுதியில் தற்போது காணலாம். தலைமுறையின் ஜனநாயக திருவிழா மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியின் தொடக்கமாக சுவையும் மலைகளின் அழகும் மனதளவில் உறுதி கொண்ட நபர்களும் வாழும் இடம் இந்த சேலம் மாவட்டம். அந்த மாவட்டத்துல தான் இன்னைக்கு நாம ஜனநாயக திருவிழாவிற்காக இணைஞ்சிருக்கோம். இது ஜனநாயக திருவிழா மக்களுடன் புதிய தலைமுறை. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா வந்து பாத்தீங்கன்னா தலைவாசல்ல 1866 ஏக்கர்ல 2021 திறந்து வச்சாங்க. அது இல்லாம அதுல பாத்தீங்கன்னா 1023 கோடி செலவு பண்ணி திறந்து வச்சாங்க பழைய கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷம் கிடப்பில போட்டாங்க. அதுல 10,000 பேர் வேலை வாய்ப்பு உருவாக்குனா மொத்தம் 40,000 பேர் 40,000 குடும்பங்கள் பயன்பெறும். இந்த விவசாய நிலத்துல கனிம வளத்தை ரொம்ப சுரண்டுறாங்க. இதனால நிலத்தடி நீர் சுத்தமா பாதிக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, விவசாயம் செய்ய முடியாத பூமியா மாறுது. சேலத்துல இருந்து மேட்டூர் உபரி நீரை ஏரிகளுக்கு நிரப்புறதுக்கோசரம் கொண்டுட்டு போனாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது கிடப்புல இருக்கிற மாதிரி இருக்கு. அதை இன்னும் விரிவுபடுத்தி பனமரத்துப்பட்டி ஏரி வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்னா விவசாயம் சார்ந்து பயன்பாட்டுக்கு நல்லா இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் கழிவுநீர், எந்த தெருக்கள் போனாலும் கழிவுநீர். அதாவது ஏற்கனவே மாநகராட்சி நிறைய நஷ்டத்துல போயிட்டு இருந்தாலும் அதை நம்ம சரிவர சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது கவர்மெண்டோட தலையாய கடமை. அப்படி இருக்கும்போது நம்ம சேலத்துல சாக்கடை பிரச்சனை பெருசு. அதுல சாயப்பட்டறைகளும் கலந்துருக்குது. சாயப்பட்டறைகள் கலந்துருக்கிறதுனால நிறைய இஷ்யூஸ், சுகாதார பிரச்சனைகள் நிறைய இருக்கு. வசதி இல்லாம பொருளாதார சூழலுக்காக ஜிஹெச்சுக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லங்க. பெட்ல இருக்கிறவங்களும் சரி, பிரசவ வார்டுக்கும் சரி, எந்த ஒரு இதுக்குமே சேலம் ஜிஹெச் தரமா இல்ல. பட்டு சேலை இளம்பிள்ளையில அதிக உற்பத்தி ஆகுது. இந்த உற்பத்தி ஆகுறத வரி இல்லாம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. இங்க ஷட்டிங் பீஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனியே நிறைய இருக்கு. வரி இல்லாம பொருளாதார மண்டலம் இங்க ஏற்படுத்தணும். இங்க நெசவு தொழில் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நெசவு தொழிலுக்கு பாவு கொடுக்கறது இல்ல. நெசவு தொழில் செஞ்ச வயசானவங்களுக்கு வேலை இல்ல. அது மட்டும் இல்ல, கைத்தறி தொழிலாளருக்கும் வேலை இல்ல. வெள்ளி தொழிலாளர்கள், நாங்கெல்லாம் வெள்ளி தொழிலாளர்கள், எங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு 2 வருஷம் ஆகுது. எங்களுக்கு வேலையே இல்ல. தரமற்ற சூரத் புடைகளை கொண்டாந்து இங்க இறக்குமதி பண்ணி அதை இங்க விக்கிறாங்க. அந்த விக்கிறதுனாலதான் இந்த ஜவுளி தொழில் ரொம்ப நலிவடைஞ்சு போயிட்டு இருக்கு. அதை விற்காம பண்ணி எங்களுடைய சேலைகளை ஏற்றுமதி பண்ணி இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு ஜவுளி பூங்காவை இந்த சேலத்துல அமைச்சு கொடுக்கணும். புதிய பஸ் ஸ்டாண்டு அம்மாப்பேட்டை அயோத்தியாபுரம் பக்கத்துல வந்துச்சுன்னா எங்க ஏரியா மக்களுக்கு எல்லாத்துக்குமே, சேலத்து மக்கள் அனைவருக்குமே இந்த சென்னை வேலூர் போகிறதுக்குலாம் சிறப்பா ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். ஏன்னா புது பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து போயிட்டு அந்த மிலிட்டரி ரோட்ல தாண்டி வரதுக்கு 1/2 மணி நேரம் மேல ஆயிடுது. இங்க வரதுக்குலாம் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்காடுனா ரோப் கார் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ சொல்லியிருக்காங்க. மெட்ரோவும் கொஞ்சம் வந்துச்சுன்னா சேலம் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கும். வீட்டில இருந்து சிறு குறு தொழில் பண்ற என்டர்பிரினர்ஸ் விமன்ஸ் அதிகம். ஆனா அவங்க தயாரிக்கிற பொருள் எங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க? அதுக்காக ஏதாவது ஒரு இடங்களை
நீங்க வந்து இந்த இடத்துல வந்து இவங்களுடைய பொருளை இந்த இடத்துல வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை நாங்களும் பல தடவை கோரிக்கையா கேட்டுட்டோம். எங்களுக்கு தரவே மாட்டீங்க. நெய்க்கார்பட்டிக்கும் நம்ம வேம்புதாளத்துக்கும் உடைய ரயில்வே பாலம் பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்குது. அதுக்காக வந்து ஒரு பறக்கும் சாலை திட்டத்தை பண்ணணும் அப்படின்னு எங்களுடைய கோரிக்கை. அந்த இரும்பாலைக்கு நிலம் எடுத்து ஒரு 50 ஆண்டு காலம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது பாத்தீங்கன்னா உருக்காலைக்காக பண்ணாங்க, இப்ப உருட்டாலை மட்டும்தான் இருக்கு. இப்ப 4500 ஏக்கரை வந்து பாத்தீங்கன்னா நிலம் அப்போ ஒரு 50 ஆண்டு காலமா சும்மா தான் இருக்கு. கவர்மெண்ட்லயே ஒரு சில சட்டங்கள்லாம் இருக்கு. ஒரு 30 ஆண்டு காலமாக ஒரு திட்டத்திற்காக எடுத்த நிலத்தை பயன்படுத்தினா திரும்ப விவசாயிகிட்டே ஒப்படைச்சுக்கணும். ஆனா அந்த இரும்பாலைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள்லாம் இதுவரையிலும் எந்த பொருளாதார முன்னேற்றமும் அடையல. அந்த நிலமும் சும்மா தான் கிடக்குது இது நாள் வர. அதே மாதிரி எங்க ஊர்ல ஆவின் பால் பண்ண இருக்கு. அதுக்கு துவங்க நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இது நாள் வர பட்டா கொடுக்கல. மக்களுடைய வழியை எப்போதுமே ஆட்சியாளர்கள், அவர் ஆட்சி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு வரப்போகிறவர்களாக இருந்தாலும் சரி, மக்களுடைய வழியை கொண்டு சென்று சேர்ப்பதற்கான ஒரு பாலமாக புதிய தலைமுறை எப்போதுமே இருந்திருக்கிறது, இனிமேலும் எப்போதுமே இருக்கும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.